இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? சும்மா நீங்களா போயிட முடியாது. அந்த ஊரில் இருக்கிறவங்களே நிறைய பேர் போயிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் உலகத்தில் ஏதோ கடைமூலையில் இருக்கிறவன், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, அவங்களாம் வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 2 பேரோட பெர்மிஷன் வேணும். ஒன்று, உங்கள் ஆசையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கோயில். அற்புதமாக இருக்கணும். தங்கத்தால் குருவால் ஏற்பட்ட தோஷம் இந்த கோயிலில் வேலை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம், தங்கத்தால் செய்யப்பட்ட அருள்மிகு. இதை பார்க்குறவங்களுக்கு சுக்கிரன் கேது தோஷம் விலகி. இந்த உள்ளதுலேயே பெரிய தோஷம் தெரியுங்களா? சுக்கிரன் கேது. அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும்? பணம் வரலைங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை சரியாக கொடுக்கல, இவங்க யாரை பார்த்தா சரியாக இருந்தது. இங்கே தான் அபூர்வமான விஷயம் காத்திருக்கு. என்ன அபூர்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ புன்னகையுடன் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு நம்ம கையால் ஊத்துறது எவ்வளோ பெரிய புண்ணியம். நீங்கள் அவரை பார்க்குறது ஈஸி. அவர் உங்களை பார்த்துட்டார்னா உங்களுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். சுகமே சொல்ல சாமி. ஓம் சக்தி. சொல்லுங்க. கோயிலுக்கு போகணும் அப்படின்னு என்ன வரதே பெரிய விஷயம். அந்த எண்ணம் நிறைவேறது அதை விட பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, ஐயா இந்த கோயிலுக்கு புண்ணியம் அதிகம் செஞ்சுருந்தாங்க வர முடியும், அப்படிப்பட்ட கோயில் யார் நீங்கள்? நான் சொன்னேன், ஐயா நம்ம உறவுகள் சொல்லுங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சத்தை பற்றின்னு. சரிங்க ஐயா சொல்லிடலாம் அப்படின்னு. கோயிலுக்கு போன கையோட வந்திருக்கீங்க சொல்றதுக்கு, அதுக்கு முதல் நன்றிகள் சாமி. ஆமாம், அது அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நிச்சயமா. அதாவது கோவிலுக்கு போகிறது எதுக்காகனா, நம்ம ஒரு வேண்டுதலுக்கு தான் போகிறோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஆசை நிறைவேறும் அதிசய கோயில். கேட்கும்போது அவ்வளவு ஆசையாக இருக்குங்க. இந்த கோயிலை பற்றி கேட்குறது ஒரு ஆசை, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு ஆசை. எழுதி பேப்பரில் கையெழுத்து போட்டு தரலாம். உங்களுடைய ஆசை நிறைவேறும் கோயில். ஆனால் ஒரே ஒரு இதில் முக்கியம் என்னன்னா, ஒரு ஆசைக்கு தான் போகணும். ஒரு தடவை போகும்போது ஒரு ஆசை, 2வது தடவை போகும்போது வேற ஆசையே போகலாம். அப்பேற்பட்ட அற்புத அதிசய கோயில். அந்த ஆசையுமே நேர்மறையான ஆசையா இருக்கும் இல்லையா? அதுல சந்தேகமே கிடையாது. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு வீடு கட்டணும், ஒரு கடன் அடையணும், ஒரு மனிதனுடைய கவலை தீரணும், உடல் இருக்கக்கூடிய நோய் தீரணும். ஒரு பெரும்பாலான நம்ம ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்கு. இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் உனக்கு ஆசை இருக்கோ அந்த கட்டத்துக்காக போயிட்டு வா, அந்த மாதிரி சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை, சிலருக்கு இந்த திருமணம் தான் நடக்கணும்னு ஒரு ஆசை, இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கலாம். உன்னுடைய ஆசை நிறைவேற்றும் அதிசய அற்புத கோயில். அருமை சாமி. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? சும்மா நீங்களா போயிட முடியாது. அந்த ஊரில் இருக்கிறவங்களே நிறைய பேர் போயிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் உலகத்தில் ஏதோ கடைமூலையில் இருக்கிறவன், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, அவங்களாம் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் அங்கேயே இருக்காங்க, 1 வாரம் 2 வாரம் இருந்து பாட்டு இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 2 பேரோட பெர்மிஷன் வேணும். ஒன்று, பிரபஞ்சத்தினுடைய அனுமதி. இந்த பிரபஞ்சம் சொல்லணும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் அனுமதிச்சா தான் இந்த கோயிலுக்கு போக முடியும். இன்னொன்று, இவர்களுடைய பூர்வ புண்ணியம், டெபாசிட். அந்த டெபாசிட் இருந்ததுன்னா, இவருக்கு அவ்வளோ டெபாசிட்டுக்கு வா கூட்டு போய் சேர்த்துடலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த டெபாசிட்டு ஆக்டிவேட் ஆகக்கூடிய கோயில். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் புதனை ஆக்டிவேட் பண்ணுங்க, செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஆசையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கோயில். அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய கோயிலுக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம உறவுகள் போயிட்டு வந்து அந்த ஃபீலை உணர்வாங்க. இப்போ எந்த கோயில்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடலாம். அது என்ன காரணம்னு கேட்டால், கோவிலை சொன்ன பின்னாடி அவங்களுக்கே அந்த சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு நல்லாவே தெரியுங்க, நம்ம உறவுகளுக்கு தெரியாது அந்த கோயிலை பற்றி. அந்த கோவில் வேலூர் அப்படின்னு ஒரு ஊர். இப்பயே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க. தங்க கோயில். இந்த கோயிலே கோவில்கள் தங்க கூரை, தங்க கோபுரத்தில் அமைந்த கோயில்கள் இருக்கிறது. கோவில் முழுவதுமே தங்கத்தால். என்ன அதாவது தக 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 வேணா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலுக்குள்ள. 1500 கிலோ சாமி. அப்பா, அதாவது யாருக்கெல்லாம் குரு தோஷம்னு ஒன்று இருக்கும். குரு தோஷம்னு என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது தங்கத்தை தொலைக்கிறது ஒரு தோஷம். தங்கத்தை காணாம போய் வச்சுக்கிறது இல்லை, காணாம போயிடும், அது தோஷம். தங்கம் அப்படின்னா சொர்ண தோஷம்னு பேர். தெரிஞ்சோ தெரியாமலோ இதை பல்லுல வச்சு கடிப்பாங்க சில பேர், தங்கத்தை அப்படிலாம் கடிப்பாங்க, அது சொர்ண தோஷம். தங்கத்தில் எச்சில் படுவது ஒரு தோஷம். இந்த மாதிரி சிலருக்கு அது விஸ்வகர்மா இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு தோஷம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அதை உடைச்சி இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு உண்டு. அது மாதிரி
தங்கத்தால் குருவால் ஏற்பட்ட தோஷம் இந்த கோயிலில் விலகும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம், தங்கத்தால் செய்யப்பட்ட அருள்மிகு நாராயணி அம்மா. பா, அந்த இடத்துல தெய்வீகம் எப்படி இருக்குன்னா, பொதுவா வீட்டுல ஸ்ரீசக்கரம் வச்சிருந்தா நல்லது, வீட்டுல பாக்கெட்ல வச்சுக்கிறது நல்லதும்பாங்க. எங்கேயாவது தொழில் செய்யற இடத்துல ஸ்ரீசக்கரம் இருக்கு, பூமியிலேயே ஸ்ரீசக்கரம் வச்சிருக்காரு சாமி. அதை மேல் நோக்கு பார்க்கணும், அதாவது கீழே இருந்து பார்க்கும்போது தெரியாது, மேல இருந்து பார்க்கும்போது அழகா. இப்பதான் நம்ம ட்ரோன் ஒன்று வந்திருக்கேன், அந்த ட்ரோன்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீசக்கரத்தோட வடிவமைப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அது உள்ளதான் நம்ம என்ட்ரி ஆகும், அதன் வழியா தான் எக்ஸிட் ஆகும். ஆமா, அதுல மகா பிந்துஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல தான் அம்பாள் வந்து பிரதிஷ்டை செய்யும். அந்த அழகு, பா, ஆசையை நிறைவேற்றுற கோயில், அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஸ்ரீசக்கரத்து மூலியமா அப்படி போய் உள்ள போய் இப்படி போய் இப்படி போய் வெளியே வரோம். அந்த முதல்ல நம்ம போறது எங்க தெரியுங்களா போறோம்? விநாயகர். முதல்ல நமக்கு ஞானம் இருந்தாதான் எதுவும் கிடைக்கும். அதனாலதான் அஸ்வினி முதல் நட்சத்திரம், அதனாலதான் முதல்ல விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானினுடைய நெற்றியில இந்த கேட் சைன்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, நம்மலாம் இந்த இதுல வைக்கிற கேட் சையோட கேரட் வந்து அதுவே 10,000 20,000 வைடூரியம். ஆமா, வைடூரியம் கேட் சை இவ்வளவு பெருசு. அந்த விநாயகர் மேல வெள்ளி விநாயகர், சுக்கிரன் கேது. இதை பார்க்கறவங்களுக்கு சுக்கிரன் கேது தோஷம் விலகிடும். இந்த உள்ளதுலேயே பெரிய தோஷம் தெரியுங்களா? சுக்கிரன் கேது. அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும்? கணவன் நல்லவரா இருப்பார், ஆனா மனைவி சந்தேகப்படுவாங்க. மனைவி நல்லவரா இருப்பாங்க, கணவர் சந்தேகப்படுவார். சந்தேகம்னா தவறான வழியில் இல்லை, நம்மளை விட யார் மேலே பாசம் வச்சிருப்பாளோ, பெத்த பிள்ளை மேல பாசம் வச்சா கூட ஒரு பொறாமை வரும், அவங்க அம்மா மேல வச்சிருப்பாளோ, இந்த மாதிரி பொசசிவ்னஸ். அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு சேர்ந்து பிறந்த குழந்தை மேல அந்த அம்மா தங்களை சாப்பிடு சாமி என்னைய தங்கன்னு கூப்பிடல அப்படின்னு. இந்த மாதிரி சுக்கிரன் கேது. அப்புறம் சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த வீடு பாதியில நிக்கிறது, வண்டிக்கு டியூ கட்ட முடியாம இருக்கிறது, பாதி டியூ கட்டிட்டு கஷ்டப்படும். சுக்கிரன் கேது, வெள்ளி விநாயகர், கேது அங்க இருக்கார். இந்த மாதிரி ஒரு விநாயகர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல சாமி. அப்படியே இருந்தாலும் வைடூரிய விநாயகர் இவர். இது சுக்கிரன் கேது. ராகு தோஷத்துக்கே அது நல்ல நிவர்த்தி தரும் சொல்றாரு. வெள்ளி விநாயகர் சுக்கிரன், அங்க விநாயகர் எப்படி தெரியுமா இருப்பாரு? ராஜ அலங்காரம் கம்பீரமா, என்ன வேணும் எதுக்கு வந்த அப்படியே பேசுற மாதிரி இருக்கு. அந்த சுக்கிரன் கேது. நம்ம போகும்போது என்ன தெரியுமா நடக்கும்? அந்த விநாயகரை ரசிச்சு போன வேலையை மறந்துடும். இதை நம்ம உறவுகளுக்கு சொல்லிடலாம். அந்த சுக்கிரன் கேது தோஷம் இதுதான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இப்படி போயிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் இந்த விநாயகரை கும்பிட்டு அழகா அருமையா அந்த பூஜையெல்லாம் அழகா பண்ணிட்டு விபூதி வச்சுட்டு அடுத்து கிளம்புறோம். அடுத்து முடிச்சுட்டு அழகா போக யாரை நோக்கி போறோம்னா, கேது முடிஞ்சிட்டாலும் அடுத்து சுக்கிரன். பணம் வரலங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை சரியா கொடுக்கல. சுக்கிரன் ராகு, அங்கதான் அம்பாள். என்ன அழகா இருக்குங்க. அப்புறம் குழந்தை பிறப்பு தாமதம், அப்புறம் வீடு கட்டி பத்திர டாக்குமெண்ட் என்ஓசி வாங்கல, வண்டிக்கு என்ஓசி வாங்கல, இந்த மாதிரி சிறு சிறு சுக்கிரன் ராகு தொந்தரவுகள். அப்புறம் எல்லாம் இருக்குங்க, என்னமோ மனசு சரியில்லை, வீடு இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாரும் என்னமோ தெரியலங்க, நிம்மதி இல்லை, அந்த மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயோ யாருக்கோ செஞ்ச தவறோ தப்போ அது இவரை என்னன்னு தெரியல, என்னக்கா இப்படியே சொல்லுவாங்க. இவங்க யாரை பார்த்தா சரியாகும் தெரியுங்களா? அந்த கருணா கடாட்சி, அழகுக்கு சொந்தக்காரி, ஸ்வர்ண ரூபிணி, கேட்ட வரம் தரும் நாயகி. அதுல சதுர்பி, ஸ்ரீகண்டை, சிவயுபதிபி, பஞ்சபிரபி, பிரபிந்த்நாபி, சம்பூர் மூலப்பிரகிருதி, சதுர்ச்சத் வாரிம்சத் வசதல கலாச்சார திரிரேகாபி சார்த்தம் தவசரண கோணாப்ரினதா. அன்பா வரவேற்று என்ன மகனே வேணும் அப்படின்னு கேட்கிற அந்த ஆதரவான கண் பார்வையில அழகா இருப்பாங்க. உங்களுக்கு அந்த சுக்கிரன் குரு ராகு, சுக்கிரன் ராகு குரு ராகு, இந்த பிரச்சனைகள் சர்வசாதாரணமா தீர்ந்துடும். நிச்சயமா சாமி. எனக்கு இந்த நம்பர்ஸ்ல நிறைய நம்பிக்கை இருக்கும் சாமி. நியூமராலஜில ஒன்னு 1400 கிலோவா இருந்திருக்கலாம், இல்ல 1600 கிலோவா இருந்திருக்கலாம், இல்ல 1700 கிலோவா இருந்திருக்கலாம், இல்ல 2000 கிலோவா கூட இருந்திருக்கலாம். ஆனா 1500 இந்த 15ல பிக்ஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா, சுக்கிரனோட அம்சத்துல மகாலட்சுமி. பெரிய விஷயம் சாமி. சூரியன் புதன் சேர்ந்து, சூரியனும் புதனும் சேர்ந்து அங்க வந்து சுக்கிரனா மாறி, அந்த சுக்கிரன் அருள் தரும் மகாலட்சுமி, ஆசையை கேட்டு வரம் தரும் மகாலட்சுமி. நீங்க வந்து பார்க்கும் போதே அந்த கம்பீரம் என்ன வேணும் அப்படின்னு அந்த கேட்கிற தொனி நம்ம உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த பீடத்தை போறதுக்கு முன்னாடி சுத்தி வர்ற அழகு இருக்கு பாருங்களேன், கண்கொள்ளா காட்சி.
அந்த சுற்றி நம்ம வருவோம், அந்த பீடத்தை சுற்றி தண்ணி போட்டிருப்பாங்க. தண்ணினா ஒவ்வொரு யானை வாயிலிருந்து இது வச்சுருப்பாங்க. யானை வாயிலிருந்து தீர்த்தம் வரும். தீர்த்தம் வந்துட்டு இருக்கும். அந்த தீர்த்தம் வழியில் வந்துட்டு இருக்கும். அதை சுற்றி தான் அம்பாள் இருப்பாங்க. இந்த நம்ம சுற்றி இப்படி போகும்போதுங்க, தெய்வத்தை பார்க்குற சந்தோஷத்தை பிரகாரத்திலேயே கொடுத்துருவாங்க. பிரகாரத்திலேயே. அதுலேயும் அந்த அலங்காரம், அந்த என்ன தொழில் நுட்பங்கிறீங்க. யானை மீது அழகாக தூண்கள் தாங்கி இருக்கும். அதே மாதிரி அன்னப்பறவை உங்களுக்கு தெரியும். அந்த நம்மளுடைய அஞ்ஞானத்தை அகற்றி அறிவை கொடுக்கும் இடம். அந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கும். அப்படி கும்பிடும் போது மெய்மறந்து கும்பிடுவோம். மெய்மறந்துன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுக்கு வந்தோம்ங்கிறது, மெய்ங்கிறது உண்மை. நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சக்கூடிய அளவுல அந்த இது. அதுலேயும் அந்த வழி அனுப்பிவிடக்கூடிய நேர்த்தி. கூட்டமா இருக்குமோ, கொடக்குடன்னு போகணுமோ, தள்ளி விடுவாங்களோ, எப்படியும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு மினிமம் நான் சொல்றேன் 10,000 பக்தர்களுக்கு மேலதான் போறாங்க. நான் சொல்றது மினிமம். அப்போ ஏதாவது தள்ளுமுள்ளுன்னு ஒண்ணுமே இருக்காது. அழகா நீங்க போய் நம்ம குடும்பத்தாளுகளோட கூட முட்டாம மோதாம அழகா கும்பிடலாம். அழகா கும்பிட்டுட்டு அங்க அர்ச்சனை பண்ணி குங்கும பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நேரா வெளியே வரும். இதுல சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கு. அது இயற்கை தானே. இதை தாண்டி கொஞ்சம் உள்ள போய் சாமி கும்பிடணும். அவர்களுக்கு சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், சட்டையெல்லாம் கழட்டிட்டு கொஞ்சம் இதெல்லாம் அம்மாவை நெருங்கும் போது அது ஒரு முறைப்படி செய்கிறாங்க. அதை கும்பிட்டு அடுத்து வரோம். இங்கே தான் அபூர்வமான விஷயம் காத்திருக்கு. என்ன அபூர்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகா வருவோம். இங்கே கம்பல்சரி சட்டை கழட்டணும். ஆண்கள் மட்டும் கம்பல்சரி சட்டை கழட்டலாம். பெண்களுக்கு இது இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மகாலட்சுமிக்கு இந்த நம்மளுடைய கைகையால் நம்ம இந்த டெய்லி சாப்பிட்ற அன்ன கைகளால் அந்த தேவிக்கு ஜலாபிஷேகம். அதுவும் தங்கத்துல செஞ்ச தேவி. தங்கம், சொர்ணலட்சுமி. அந்த சிரிப்பு, அந்த அழகு. என்ன ஒரு சொம்பு தான் கொடுப்பாங்க, நமக்கு இன்னொரு சொம்பு கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, வலம்புரி சங்கு கொடுப்பாங்க. அந்த சங்கை வலம்புரி சங்கை தொடுறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுலேயும் அந்த சங்கை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை பக்தர்கள் தொட்ட சங்கு, எத்தனை முறை அபிஷேகம் செய்யப்பட்ட சங்கு. அந்த சங்கு எடுத்து கொடுப்பாங்க. அதுல தீர்த்தம் ஊற்றி அந்த சொர்ணலட்சுமிக்கு ராஜ புன்னகையுடன் இருக்கும் அந்த தெய்வத்துக்கு நம்ம கையால ஊத்துறது எவ்வளவு பெரிய புண்ணியம். இது உருவானதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க சார். ஆக்சுவலி அம்மாவோட ஆசையே என்னன்னா, அந்த கோயிலுக்குள்ள இருக்க அம்மாவை அபிஷேகம் பண்ணணுங்கிறது தான். அதான் ஆசையும். ஆனா அது பக்தர்கள் உள்ள போய் பண்ண முடியாது. சுத்தி அந்த தங்க இருக்கிறதுனால அதெல்லாம் மெயின்டைன் பண்றது கஷ்டம்ன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. என் ஆசையே பக்தர்கள் டைரக்டா பண்ணுங்கிறதுக்காண்டி தான். அது இல்லாட்டி என்ன இதை பண்ணுவோம்னு சொல்லி இதை வச்சிருக்காரு. இது ஆல்டர்னேட்டிவ். அப்புறம் அதை பண்ணும்போது, அப்புறம் நான் சாமியை தரிசிக்கும் போது அம்மாவை பார்க்கும்போது கேட்டேன், அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வலம்புரி சங்கு வச்சு தான் பண்ணோம். இப்போ சொம்பு கொடுத்தோம்னா அது பாருங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க, இந்த சங்கு சின்னதாக இருக்கு, நாங்கள் ஊத்துறதுக்குள்ளே தண்ணி தீர்ந்துருது. உடனே அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கலசம் கொடுத்துட்டாங்க. அந்த கலசத்தை வச்சு செப்பு கலசத்தில் வச்சு இதில் பாருங்க செவ்வாறாகு, செவ்வாய்க்கேது, இந்த பூமி பிரச்சனை, ஒரு இடம் வாங்கினங்க, அரசாங்கம் எடுத்துருச்சு, பையனை கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க வச்சேன், இது பூரா இங்கே சரியாயிடும். இந்த செவ்வாய்க்கேது பிரச்சனை இருந்தா நீங்க நேரா போய் மகாலட்சுமியை வணங்கிட்டு அந்த தீர்த்தம் ஊற்றும் போது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அழகா ஊற்றலாம். அதை ஊற்றிட்டு திரும்பி வரும்போது எல்லா பக்தர்களும் சொன்ன கதை இல்லை, உண்மை என்னன்னா, சொம்பு சின்னதாக இருக்குங்கிற கவலை இருக்கும். அதை நான் சாமிகிட்ட கேட்கும்போது சொன்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வரோம். இதில் செவ்வாய்க்கேது, செவ்வாறாகு தோஷங்கள் வெளியே வந்தோடனே தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு வரோம். அடுத்து வரோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நினைவாற்றல் அதிகமாக இருந்தால் தான் படிக்க முடியும். புதன் ராகு புதன் கேது. இந்த புதன் ராகு புதன் கேது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்தோடனே நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, திருப்பதி பெருமாளை கண்ணிமைக்காமல் பார்க்கணும். அப்படியே இங்க இருப்பார். இந்த அப்படியே புதன்னா என்னங்க அப்படி நிற்பாருங்க. அந்த சங்கு சக்கரதாரி, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஆயிரதம் கொழுந்தை என்னும் அச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை தவிர வேண்டேன், எனக்கு இது போதுன்ற அந்த மாதிரி அங்க இந்த சங்கு சக்கரத்தோட சுவாமியை பார்க்கும்போது இந்த பாதத்தை பார்த்தீங்கன்னா, தோல் கண்டார் தோலையை கண்டார், அதெல்லாம் சும்மா பாடியிருப்பாங்கன்னு நினைப்போம். அனுபவிச்சு பார்க்கும்போது தெரியும் அழகு. அப்படி அந்த திருமேனியை பார்த்தோன்னே திரும்புறதுக்கு மனசு வராது. அப்புறம் ஐயர் கூப்பிட்டு வாங்க போதும் அடுத்தவளை பார்க்கணும். அந்த மாதிரி அந்த பெருமாளை பார்க்கறதுல என்ன நடக்கும்னா, புதன் கேது புதன் ராகு, படிப்பு தடை. நிறைய பேர் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிட்டு பண்ணாமல் இருப்பாங்க. படிப்பில் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் ஆடிட்டிங், அதெல்லாம் போயிட்டு ரொம்ப காலம் எழுதிட்டே இருப்பாங்க. லா சப்ஜெக்ட், எந்த பதவி தடை
அல்லது படிப்பு தடை. புதன் பதவி, உயர் பதவி லிஸ்ட்ல பேர் வந்துடும், ஆனா சார்ஜ் எடுக்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்புறம் டிரான்ஸ்ஃபர்ஸ், புதன் தான் டிரான்ஸ்ஃபர். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கொஞ்சம் ஊருக்குள்ள குடும்பத்துக்குள்ள போய் இருக்கலாம்னு நினைப்பாங்க, அது கிடைக்கவே கிடைக்காது. ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட இவங்களுக்கு பூரா இந்த புதன் ராகு புதன் கேது நேராக போய் அவரை பார்த்துட்டு வெளியே வரும். அடுத்து வெளியே வர்றது தான் அடுத்தது பாருங்க, ரொம்ப அற்புதமான ஸ்தலம். வெளியே வந்து சாமியை கும்பிட்டு ஸ்ரீசக்கர பீடம், அங்கதான் யாக வேள்விகள் யாகங்கள் எல்லாமே நடக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் நிக்கணும்னு தோணும், அங்கதான் வேள்விகள் நடக்கும். அந்த இடத்த மிஸ் பண்ணவே கூடாது. அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் வேள்வி நடக்கிற இடத்துக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். இங்கேதான் அமைதி. சூரியன் ராகு, சூரியன் கேது, உடல் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள். இதை முடிச்சுட்டு அந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது இப்படி நின்று அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா, கோசாலைக்கு சென்றவர்களுக்கு சந்திரன் ராகு சந்திரன் கேது பிரச்சனை. கோசாலையில என்ன அழகு தெரியும் நிஜமா. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரமண மகரிஷி வந்து ஒருத்தருக்கு கேன்சர் வந்தப்ப போய் அதில் அந்த பசுமாட்டு இதில் இறப்பா சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அவரும் தங்கினாரு, சரியா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கோசாலைக்குள்ள போகும்போது ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட அடிக்காது, அவ்வளோ அழகா இருக்கும். எத்தனை பசுமாடு நினைக்கிறீங்க? 800 மாடுகள். அதுலயும் 800 ஒரே மாடு கிடையாது. நீங்க என்னென்ன வெரைட்டி பசுமாட்டுல சொல்றீங்க எல்லாம் இருக்கும். காங்கேயங்கால இருக்குது, நாட்டு மாடு இருக்குது, ஜெர்சி இருக்குது, என்னென்னமோ இருக்கு நிறைய, எனக்கு பேர் சொல்ல தெரியல. அது எல்லாத்துக்கும் மேல போர்டு போட்டு அதை வச்சிருக்காங்க. 800 பசுமாடுகளை பராமரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு மாடு வச்சிருந்தாலே அதை மெயின்டைன் பண்றதுக்குள்ள யாரும் இந்த கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. எந்த நல்லது கேட்டா வீட்டுல மாட்டை வச்சுட்டு என்னங்க பண்றது. ஆனா இங்க 800 பசுமாடுகள் சிரித்த முகத்துடன், எல்லா பசுமாட்டிலையும் மகாலட்சுமி இருக்காங்க. இங்க நாராயணி பீடத்துல மகாலட்சுமி கூட இருந்தே மகாலட்சுமி பார்த்துக்கிறாங்க, பெரிய விஷயம். அங்க போனீங்கன்னா சந்திரன் ராகு சந்திரன் கேது, மனம் லேசாகிறது. நீங்க உண்மையா சொல்றேன், 800 மாடை கண்ணால் பார்த்துட்டு நீ ஒன்னும் செய்வன பார்த்துட்டு அதுலேயே குளிர்ச்சி. சந்திரன் ராகு சந்திரன் கேது. சில பேருக்கு வீடு இடமாற்றம் செய்ய முடியாமல் இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் முடிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, எல்லாம் முடிச்சுட்டு அங்க சாமியை கும்பிட்டு அழகா தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம். நீங்க சும்மா சொல்லக்கூடாது, நெய்யூத்தி அன்னதானம். யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதோ அவர்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுருவாங்க. 7ஆம் அதிபதி தான் நெய். அந்த நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்காங்க. நான் கேட்டேன், இந்த நெய் எங்க இருந்துங்க அப்படின்னா, நம்ம கோசாலையில் நெய் மணக்கும் சாப்பாடு, அந்த புண்ணிய மகாலட்சுமியினுடைய சாப்பாடு. அழகு அழகு. அதாவது இந்த டேபிள் ஆடுறது, பொறுமை, நிதானம், எவ்வளவு சாப்பாடு வேணுமோ கேட்டு, ஒரு பொரியல், ரசம், சாம்பார், என்ன டேஸ்ட் தெரியுங்க. அதாவது பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஒரு கோயில் சாப்பாடு பிரசாதம், சாப்பாடு அது போய் சாமி கோயிலில் சாப்பிட்டா பிரசாதம், ஒரு தண்ணீர் சாமி கோயிலுக்கு போயிட்டா தீர்த்தம். அது மாதிரி மனிதனா போவோம், வரும்போது தூய்மையான புனிதனா வருவோம். இதெல்லாம் இயற்கையா தெரிஞ்ச விஷயம். அந்த சாப்பாடை சாப்பிட்டு நிறைவா அந்த இடத்துல உட்காரும்போது நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் சாப்பிட்றாங்க. ஆமா, நாளைக்கு 5000 பேர் 5000 பேர். அப்புறம் இப்ப எல்லா நண்பர்களும் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆசை தீரும்னு சொன்னீங்க, நீங்க கிரகத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆசை நிறைவேறதுக்கு இடத்து ஸ்பாட்டை சொல்லுங்க அப்படிம்பாங்க. இதுதாங்க உண்மையாவே இந்த கோவிலின் அற்புத சூட்சும ஸ்தலம். நிறைய கோயில்ல பாருங்க, முக்கியமான ஒரு கோயிலை மூடி வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்தலத்தை. இது இங்க யாரும் அலவுட் இல்லப்பா, இங்க யாரும் அலவுட் இல்லப்பா, விஐபிஸ்க்கு மட்டும்தான்ப்பா அலவுட். இங்க அப்படி இல்லை, நீங்க தாராளமா அந்த கோயிலுக்கு போகலாம். நம்ம கோயில் இருக்கு இல்லைங்களா, கோயிலுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரம் நடந்து போற தூரம் தான். அங்கதாங்க கற்பக விருட்சம். கற்பக விருட்சம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? விருட்சம்னா மரம், கேட்டதோ கொடுக்கும். ஆமா, கற்பகம். அங்க இருக்கிற யானை கூட ஒரு பேர் கற்பகம் தான். ஆமா, கற்பகம் வள்ளி. ஆமா, அது என்ன எனர்ஜியா இருக்குன்றீங்க. அதாவது அந்த அந்த ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல தான் யானை இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல தான் பசுமாடு இருக்கும். இந்த வீடு கட்டும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு பசுமாடை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல வீடு கட்டுங்க, தோஷம் போயிடும். அதனால அதெல்லாம் இல்லை. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, வீடு கட்டும் போது கூட பசுமாட்டு சாணியை நம்ம இதுல ஊத்துவோம். அப்புறம் பாருங்க, யானை சாணி இருக்கு இல்லையா, யானை சாணி, யானை கோமியம். புது வீடு கட்டுறவங்க கீழே பேஸ்மெண்ட் போடும்போது கட்டினா செய்வினை அண்டாதுன்னு ஒரு இது இருக்கு. அப்போ அது எவ்வளவு புனிதமா. இப்ப இந்த கற்பக விருட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகு தெரியுங்களா. அந்த கற்பகம்னா கேட்டதை கொடுக்கும், நீ என்ன கேட்குறியோ கொடுக்கும். அந்த விருட்சத்தின் போய் உட்கார்ந்து தியானம், தெரிந்தா சரி தெரியலனாலும் சரி, அழகா உட்கார்ந்து தியானம் பண்ணா மறந்துடும். அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்து கோயில், நாகக்கண்ணி சுயம்பா உருவான புத்து. ஆமா, அந்த சுயம்பு புற்றுல
நாகக்கண்ணி அழகா பூஜை பண்ணி அதுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு, சாமி என்னைய காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளியே வந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியான இடத்தில் கற்பக விருட்சம் தேவதை போல் காட்சி தெரியும். ஐஸ்வர்யம் தரக்கூடிய அந்த இடத்துல சப்பலாங்கால் போட்டு உட்கார்ந்து உங்க மனசுல இப்ப இவ்வளவு நேரம் சொன்னோமே ஆசை, அந்த ஆசைய சொல்லுங்க. திருமணமாக வேண்டுமா, திரவிய லாபம் வேண்டுமா, ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, பதவி வேண்டுமா, என்ன இருந்தாலும் சரி, இந்த இடத்துல தான். சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எத்தனையோ கோயிலுக்கு போக சொல்றீங்க, ஆனா இந்த கோயில்ல அப்படி எப்படி ஆசை நிறைவேறும்னா, இந்த கற்பக விருட்சம் மட்டும் உங்க அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்காது. பூர்வ புண்ணிய கணக்கு, இவன் கொஞ்சோண்டு பண்ணியிருக்கான், இவன் கொஞ்சம் பண்ணல அப்படிங்கிற கணக்கு பார்க்காது. கற்பக விருட்சம் என்னன்னா கேட்டதை கொடுக்கும். மற்ற கோயில்ல அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு, ஓ இந்த மாதிரி இப்படி இருக்கு, சரி ரைட்டு, இவன் கொஞ்சம் நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படி கொடுப்பாங்க. இந்த கற்பக விருட்சம் தன்னை நம்பியவருக்கு கேட்டதை கொடுக்கும், அள்ளி வழங்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காரிய தாமதம், காரிய தடை, அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்து. நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பாங்க, இந்த கற்பக விருட்சம் போயிட்டு வந்து தெரியாது. இது ஒரு உண்மை. அங்க எங்க இருக்கு தெரியலையே, இவர் என்ன புதுசா சொல்றாரு. ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துல அந்த கோயில், ரொம்ப அருமையான ஒரு கோயில். அதை வலம் வந்து சாமியை கும்பிட்டு வெளியே வரணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட வெளியே வரும்போதே ஆனந்த தரிசனம். அது பக்கத்திலே ஒரு மகாலட்சுமி கோயில், அது பூர்வீக ஆதி கோயில். அதையும் கும்பிட்டு அழகா வெளியே வரும். வெளியே வரும்போது இதுல ஒரு பிளஸ்ஸும் நம்ம சொல்லலாம் சார் உறவுகள்கிட்ட. எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி, இப்ப பழனியில் அந்த நடைமுறை இருக்கு, ஒரு சில கோயில் அந்த நடைமுறை இருக்கு. அது இல்லாம நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் செல்ஃபி எடுக்க மொபைல் எடுப்போம், மொபைல்ல பேசிட்டு போவோம். அங்க உள்ள புறப்பட்ட ஒரு கால் வரும், சத்தம் போடுவோம், இது எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த கோயில் உள்ள என்ட்ரார் அப்பயும் மொபைல் வாங்கி வச்சிருக்கோம். ஆமா, 2 மணி நேரம் நீங்க சாமி உங்க குடும்பம் அவ்வளவுதான் இருக்கும். ஆமா, நீங்க போயிட்டு சுத்திட்டு வர்றப்ப அதுலயே உங்களுக்கு பயங்கரமான எனர்ஜி ரிசீவ். ஆமா, 50% அதுலயே ரிடக்ஷன் ஆயிரும். மீதி 50% தெய்வ தரிசனம், 100% சக்சஸ் ஆகி அழகா கற்பக வருஷத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து. ஆனா இதுல என்ன ஒரு சில வருத்தம்னு கேட்டா, மொபைல் வாங்கி வச்சுக்கோங்களா, அப்பனா நான் போலன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இது ஒரு முறை. இதை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது ஒரு தவறு. அப்படி மொபைல் என்ன, மொபைல் இருந்தா உனக்கு டிஸ்அட்ராக்ஷன் ஆகும். நிச்சயமா சாமி, நம்ம உள்ள போவோம், இன்னொருத்தவங்க நெகட்டிவா பேசுவாங்க. ஆமா, கோயில்ல மணி அடிக்கிறதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்க, ஆமா, கல்யாணத்துல கொட்டடிக்கிறது ரீசன் என்ன சொல்றாங்க, அந்த கெட்ட சொல் காதுல விழுந்துடக்கூடாதுங்கிறாங்க. அர்ச்சனை காட்டுறப்ப ஏன் மணி அடிக்கிறாங்கன்னா, யாராவது ஒரு அமங்கலமா ஒரு சொல்லிட்டாங்கன்னா அது காதுல விழுந்து தப்பா வந்து அடிக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நீங்க போவீங்க, உட்காரீங்க, சாமியை கும்பிடுறீங்க, அந்த நினைவோட வெளியே வந்து. நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சரி. உனக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு இடையில் செல்போன் டவர் இல்லை, அவ்வளவுதான். அதனால அழகா போயிட்டு மொபைலை பாதுகாப்பு அறையில வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போது உங்க ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும். இதை தாண்டி வாழும் சித்தர், தவயோகி, பல ஜென்மங்களில் சேர்த்து வைத்த புண்ணிய ஆத்மா, பேசும்போதே தெரியும் அவ்வளவு அற்புதமான அம்மா, ஸ்ரீ சக்தி அம்மா. அது யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த அம்மாவின் நேரடி திருக்காட்சி எல்லாத்துக்கும் கிடைக்கும் சாமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்மா வருவாங்க. அம்மா வந்து உட்காந்து பூஜை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகும், 10:30 ஆகும், 10:30 வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு தான் போவாங்க. அவங்களோட அந்த சுதர்சன புன்னகை, அந்த கருணையுடன் பார்க்கும் விழிகள், அந்த அபய முத்திரை கொடுக்கும் அவர்களுடைய காட்சி, நிஜமா சொல்றேங்க, சரணாகதம் ஆகக்கூடிய அற்புதமான அந்த ஆத்மாவோட யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும். இது இந்த பிறவியில நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் நமக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில்ல அவதார புருஷராக விளங்கும் அன்னை ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களை ஒரு முறை, அதாவது இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, நீங்க அவரை பார்க்கறது ஈஸி, அவர் உங்களை பார்த்துட்டார்னா உங்களுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறும். நிச்சயமா சார். அதிலும் குறிப்பாக பௌர்ணமி. இந்த பௌர்ணமிங்கிறதுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த பௌர்ணமி அன்று யாக வேள்வியில் கலந்து கொண்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தா மாதம் முழுவதும் நல்ல தொழில், மகிழ்ச்சி, சந்தோஷம், இவர்கள் கேட்ட வரம், அம்மாவின் திருப்பாதத்தை சரணாகதி அடைந்து அம்மாவின் திருப்பார்வையில், பார்வை எல்லாரும் பார்க்கறது, அம்மா பார்க்கறது திருப்பார்வை, அந்த திருனா லக்ஷ்மின்னு அர்த்தம், அந்த திருப்பார்வை கடைக்கண் இந்த இடத்துல பார்த்துட்டா கூட அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா நிச்சயம். அஷ்ட ஐஸ்வர்யம் கண்டிப்பா கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இப்பேற்பட்ட திருத்தலத்தை சில பேர் நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த அம்மா பார்க்கலன்னா கிடைக்காதாங்க. ஸ்தலத்துக்கு போனாலே கிடைக்கும். மகாலட்சுமியை கும்பிட்டா கிடைக்கும். அந்த நடமாடும் மகாலட்சுமி தான் அன்னை நாராயணி அம்மா.
அந்த நடமாடும் அம்மாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து அவர்கள் திருக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்தால் சகல ஐஸ்வர்யமும் கிடைத்து வாழ்நாளில் படிப்படியாக இவர்கள் வாழ்வில் இனி ஒன்றும் தேவையில்லை எனக்கு அப்படின்னு. சில பேருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, கோயிலில் போய் 2 நாள் தங்கி சேவை செய்யலான்னு இருப்பான். அதுக்கெல்லாம் அலுவலகத்தை நாடி, ஐயா நான் 2 நாள் இருந்து வேலை செய்கிறேன் அப்படிலாம் கேட்டுக்கலாம். என் வாழ்வில் சில மணித்துளிகள் அந்த திருக்கோயிலில் இருக்க புண்ணியம் பெற்றது, அந்த அம்மாவின் திருக்கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது, திருக்கண்ணால் பார்த்து, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நேத்திர தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் அந்த அம்மா செய்யணும், கண்ணில் நல்லா இருப்பா, அவங்கள பார்த்தோன்னே சொல்லுவாங்க அம்மா பார்த்துக்கிறேன், நீ எந்த கஷ்டம் சொல்லுங்க அம்மா பார்த்துக்கிறேன்பாங்க. அது அப்படியே படிப்படியாக குறையாத பார்க்கலாம். சரணாகதம் ஆயிட்டோம்னா சரணாகத தத்துவத்தை சொல்வது எளிது, செயல்படுத்துவது எளிது. ஆனால் அந்த சரணாகதத்தை வரவழைக்கிறது ஒரு குருநாதரால் தான் முடியும். அந்த குருவுக்கு தான் அந்த கடாட்சம். அன்னை வடிவில் இருக்கும் குரு, அன்னை வடிவில் இருக்கும் அம்மா, அன்னை வடிவில் இருக்கும் மகாலட்சுமி, அன்னை வடிவில் இருக்கும் நாராயணி, அன்னை வடிவில் இருக்கும் ஸ்ரீ அருள்மிகு சக்தி அம்மாவின் திருப்பாதங்களை தொட்டு இதை பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. நான் கேட்டேன், ஏம்மா இதை பற்றி பேசலாமா அப்படின்னு. நீ ஏற்கனவே பேசியிருக்கிய, அந்த ஜீ தமிழ் இருக்கும்போதே பேசியிருக்கேன், இன்னொரு தடவை பேசு அப்படின்னு சொல்லி அவர்களின் அனுமதியின் பேரில், அவர்களினுடைய அருளாசியின் பெயரில் நம்மளோட சேனல்ல இதை பேசுறதுக்கு பாக்கியம் கிடைத்த எனக்கு பெரும் மகிழ்ச்சியுடன், பெரும் அந்த அம்மாவினுடைய பாதம் தொட்டு இந்த சந்தோஷமான திருக்கோயிலுக்கு, ஆசை நிறைவேற்றும் அதிசய திருத்தலத்திற்கு அன்போடு சென்று அன்னை மகிழ்ச்சியுடன் தரிசனம் செய்து அனைவருக்கும் ஆசை நிறைவேறும் என்று சொல்லி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நிச்சயமா சாமி. அதாவது நீங்க பேசுறதுக்கு அம்மா பெர்மிஷன் கொடுத்தாங்க, அதை போடுறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய பாக்கியம். பார்க்கும் நம்ம உறவுகள் அங்கே ஒரு வாட்டி போயிட்டு வரணும். ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா முடிஞ்சா வேலூருக்கு பௌர்ணமி கோயில் அன்னைக்கு ஒரு 6 தடவை போயிட்டு வரணும். நான் அம்மாட்ட கேட்டிருக்கேன் அந்த உத்தரவு, அம்மா அந்த பூஜையை நம்ம சேனல்லே லைவ் போடுவோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் வழிவகை பண்றேன்னு இருக்காங்க. அதை போட்டா நம்ம உறவுகளை வீட்டில் உட்காந்த மாதிரி பார்க்கலாம். ஆமா, பார்த்தாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இதை சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. நன்றி.